போய் இங்கே ஒர்க் ஷாப் பார்த்துக்கோ, இதை பார்த்துக்கோ, அங்கே போய் இங்கே போய் இந்த வேலை அந்த வேலைன்னெலாம் சொல்கிறாங்க, நீ என்ன நம்பு அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு, இல்லைடா நீ நல்லா வருவ போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் நான் புறட்டு வந்தேன். ஸோ இந்த ஸ்ட்ரகிளிங் எல்லாம் வந்து இங்கே இன்றைக்கி வந்து ஒருத்தருக்குமே இல்லை. இன்றைக்கி சினிமாவுக்கு நோக்கி வர்றவங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரகிளிங் எல்லாம் இல்லை. யார் வாசப்படிலேயும் போய் நிற்க வேண்டியதில்லை, யாருக்கிட்டையும் கதை சொல்கிறேன்னு சொல்லி டைம் கேட்க வேண்டியதில்லை, எதுவுமே இல்லை. அப்படியே ஒன்று கொண்டு போய் ஒரு சின்ன பென் ட்ரைவில் கொண்டு போய் ஆஃபீஸில் அதை கொண்டு போய் கொடுத்துட்டு, ப்ரொடியூசர் டைரக்டர் யாருக்கு நேரம் கிடைக்கும்போது பார்க்க சொல்லுங்கள் அப்படின்ட்டா, சரி என்ன கொடுத்துட்டு போயிருக்கான், ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் என்ன ஆகிருப்போகுது அப்படி சொல்லி கண்டிப்பாக பார்த்துட்டு கூப்பிட்றதுக்கான வாய்ப்பு வந்தாச்சு. இப்போ அதனுடைய ரிசல்ட்டு தான் இன்றைக்கி பாருங்கள். அவர் வந்து அவரை பற்றி சொல்லும்போது குட் நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அவங்க அம்மா வந்து ரோட்டு கடையில் இட்லி விற்று அவர் இன்ஜினியரிங் படிக்க வச்சுருக்காங்க. ஸோ அம்மாவனுடைய உழைப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அதை உணர்ந்து அவர் வந்து அந்த இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேறு பெரிய லெவலில் வந்து வேறு இங்கேயோ சீனா ஏதோ நிறையா ஊர்களில் வந்து கம்பெனியெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காரு. இங்கே 3 விஷயம் பண்ணார் அப்படின்னு எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னா, ஒரு பத்திரிகை நாளிதழ் ஒன்று நடத்துகிறாரு, மெட்ரோ பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒன்று. அப்புறம் பிரியோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடி, அது டிவி, எல்லாமே கஷ்டமான வேலைகள். அப்புறம் அதோடு சொல்லி கடைசியில் சொன்னார் என்னென்னா, இந்த பாம்னு ஒரு படம் நான் தான் எடுத்தேன் அப்படின்னாரு. எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இத்தனை வேலைகளை பண்ணிக்கிட்டு பாம்னு ஒரு படம். அப்புறம் நான் சொன்னேன், அந்த பாம்பில் ஒன்றுமே வரல அப்படின்னா. அப்போது கண்டிப்பாக இனிமேல் சினிமா இருக்கிற ஐடியாவே இருக்காது அப்படின்னு. இல்லை செகண்ட் படம் உடனே நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்றாரு. ஸோ 2வது படத்தையும் வந்து அவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி இங்கேயும் வந்து இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த வின்னருக்கு வந்து கண்டிப்பாக நான் படம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். அதனால தான் சொன்னோம், நீங்களாம் எவ்வளோ அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு சொல்லி. ஏன்னா சினிமா இன்றைக்கி அது ஓடல இது ஓடல அப்படி இப்படி இருக்காங்க. சினிமாவில் உண்டானது பேன் இண்டியா படம் எடுக்கிறேன், அந்த படம் எடுக்கிறேன் அப்படி இப்படின்னா, அதுக்கு வேண்டியது மெட்டீரியல் வந்து கதை தான் விதை. அதை மிஸ் பண்ணியாச்சுன்னு சொன்னோம்னா அப்புறம் என்ன பேன் இண்டியா எவ்வளோ கோடிகள் கொடுத்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. கதைக்கு வந்து என்றைக்குமே அவ்வளோ தூரம் ஒரு மரியாதைன்னு ஒன்று இருக்குது. இந்த ராமாயணத்தில் வந்து ராமருக்கும் ராவனுக்கும் சண்டை. ராவணன் வந்து நின்ட்டாப்புல முதலாளாக ஒரு சைடில், அவன் படையோடு நிற்கிறான். ராவணன் நின்ட்டானோடனே அடுத்து ராமர் வந்தாச்சு, அவங்க படை இருக்குது. இப்போ என்னென்னா கொடி பறக்க விட்டுவாங்க. அந்த கொடி பறக்க விட்டதுக்கப்புறம் தான் 2 பேருக்குள்ளே ஃபைட்டு ஸ்டார்ட் பண்ணும். இவர் கொடி ஏற்றி நின்றுருக்கார் ராவணன். ராமர் சைட்லேருந்து கொடி ஏற்றலை. என்னையா இன்னும் கொடி ஏற்றாமல் இருக்காங்க, என்ன ரீசனு என்ன அப்படின்னா, இந்த போர் பண்ணுறவங்க 2 பேரும் வந்து அவளுக்கு வந்து ஒரு கங்கணம் கட்ட வைக்கணும். அந்த கங்கணம் கட்டிட்டு தான் வந்து ஃபைட் பண்ணும். அப்படி கங்கணம் கட்டிட்டு ஃபைட் பண்ணும்போது ராமருக்கு வந்து யாரோ வந்து கங்கணம் கட்டிட்டே, அது வந்து சுத்த பிராமணன் யாராவது ஒருத்தர் கட்டினா தான் அது நிற்கும், இல்லைன்னா கழண்டு விழுந்துடும். சுத்த பிராமணன்னா வந்து ஒவ்வொருத்தனா வந்து தேடினா அது நிற்க மாட்டேங்குது. கங்கணம் கட்டாமல் கொடி எப்படி ஏற்றுறது? அவர் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டுருக்காரு. இந்த பிராமணன் வந்தால் அந்த பிராமணன் வந்தால் இந்த பிராமணன், ஒருத்தனும் வந்தால் ஒன்றும் ஏறல. கடைசியில் ராவணன் கேட்டால் என்ன நடந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, இல்லைங்க அந்த கங்கணம் கட்டல, எது கட்டினாலும் கழண்டு விழுந்துருது, அதனால் சுத்த பிராமணன் யாராவது ஒருத்தர் கட்டினா தான் வந்து அந்த கங்கணம் நிற்கும்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு. உடனே கங்கணம் கொண்டாங்கடா அப்படின்னு வாங்கினார். இவர் குதிரை எடுத்தார். இவர் நேராக அங்கே போனார் ராமர்கிட்ட. கையை காட்டு அப்படின்னாரு. உடனே ராமர் கையை நீட்டினார். கும்பிட்டு ராவணன் கட்டினான். கங்கணம் நின்னது. இப்போ கொடி ஏற்றுங்க, இப்போ ஃபைட் பண்ணேன். இப்போ இப்படி கதை சொன்னோம்னா ராமர் ஹீரோவா ராவணன் ஹீரோவா? ஒரு கதையை இப்படி பண்ணும்போது மொத்தமாகவே மாறி போகுது இல்லை? அதனால் கதைக்கு உண்டான வீரியம் அப்படிங்கிறது வந்து அதில் என்ன வேணால் கொண்டு வரலாம். அதே மாதிரி கதைக்கு வந்து
போய் அங்கேயும் இங்கேயும் இப்படி பார்த்துக்கிட்டுலாம் தேடிட்டு இருக்கக்கூடாது. கதைங்கிறது வந்து லைஃப்பில் நம்மளை என்ன பாதிச்சுது, என்னெல்லாம் நடந்திருக்கு, எதனால் இதெல்லாம் பாதிச்சுது அப்படின்னு சொல்லும்போது அதில் ஏதோ ஒன்று இருந்தால் தான் உன்னை பாதிச்சிருக்கும், அதுதான் மனசில் நிற்கும். அப்படி எடுக்கிற படங்கள் தான். அவங்க பாண்டியராஜன் சொன்னாங்க இல்லையா, அந்த சின்ன பசங்க என் ஆஃபீஸ்லேயே தான் உட்காந்துருந்தான், அவனுக்கு இவ்வளோ தூரம் விவரம் இருக்குன்னு காமிச்சிக்கவே இல்லை. எங்கே அவங்ககிட்ட இருக்கிற நான் பிடிங்குவோன்னு சொல்லாமல் இருந்தேன். என்ன ஆனால் என் கதையெல்லாம் அவங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய கதையெல்லாம் சும்மா உட்காந்துருக்கும்போது சாயங்கால நேரத்தில் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருந்திருக்கேன். ஆனால் அவன் இவ்வளோ விவரமாக இருப்பான்னு எனக்கு தெரியல. பசங்க படம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அடடா இவ்வளோ சமாச்சாரம் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. நிறைய பேர் வந்து கூட இருக்கும்போது நமக்கு சில விஷயங்கள் தெரியும், சில விஷயங்கள் வந்து தெரியாது. அதுக்கப்புறம் படம் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், பாராட்டினேன். அதனால் நீங்கள் வர்றவங்க எல்லாருமே வந்து டெக்னீஷியன்ஸ். அவர் வந்து அவர் பேசிட்டு போயிட்டார். அவர் சொன்னார் டெக்னிக்கலாகவும் வந்து இப்போ வந்து என்னென்னலாம் வந்துட்டுருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதாகணும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். அவர் சொல்கிற டெக்னிக்கும் கண்டிப்பாக கற்றுக்கணும், அதையும் நம்ம அப்ளை பண்ணணும். அதே நேரத்தில் வந்து இவர் திருப்பி கண்டென்ட்னு வேறு ஏதோ சொல்லிக்கிட்டே இருந்தார். கதைங்கிறது தான் உண்மையான கண்டென்ட்டு. அந்த கண்டென்ட் இருந்தால் தான் எதுவுமே டெவலப் பண்ண முடியும், எதையுமே பண்ண முடியும். அதனால் அந்த கண்டென்ட்டுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அது அங்கேயும் இங்கேயும் தேடாமல் இதுலேயே வந்து நிறைய கதை சிம்பிளானது தான். அந்த ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினாரே ஒரு சிம்பிளான மேட்ரு தான். அந்த பொண்ணு ஏதோ சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு அவள் ஏதோ ஐடியா பண்ணி அவள் வந்து சொல்லணும்னு சொல்லி வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தால் சூழலெல்லாம் பார்த்தா இது சரியாக வராது அப்படின்ட்டு ஒரு சம்பவமாக தான் அதை எடுத்துக்கிட்டார். அவ்வளோதான், அதில் ஒன்றும் பெரிய இதாக இல்லை. ஆனாலும் வந்து அது நமக்கு ஒரு மனசுக்கு வந்து ஒரு நிறைவை கொடுத்தது. அந்த மாதிரி 2-3 நிறையா படங்கள் இதில் எடுத்திருக்கவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சிறப்பான முறையில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்ல எதிர்காலம் இருக்குது. இதுக்காகத்தான் ஆதவா பேசாமல் உட்காந்துருந்தேன் நான். என்னென்னா 7:30 மணிக்கெல்லாம் போயிடலாம் அப்படின்னா 7:30 மணி ஆகிப்போச்சு. அப்புறம் சரி நீ என்ன பண்ணுறது, நாளைக்கு அவங்க வீட்டுக்கு தான் போய்க்கணும், சமாதானப்படுத்திக்கலாம். ஏன்னா இங்கே இத்தனை பேர் இருக்கும்போது அவங்க இவ்வளோ பேர் கலந்துக்கிறாங்க போது அப்புறம் எல்லாருமே அந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குறவங்களுடைய சந்தோஷத்தை பார்க்கணும். அதே மாதிரி அவங்க செலக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு கூட வந்தவங்களாம் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. ஸோ அதனால் நாளைக்கு எங்கேயாவது மறுபடியும் அவங்க வீடு எங்கேன்னு கேட்டு அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை திட்டிக்கிட்டே உட்காந்துருந்தேன். ஆனால் எல்லாருடைய சந்தோஷத்தை பார்க்கும்போது படங்களை பற்றி எல்லாருமே ப்ரைஸ் பண்ணி பேசும்போது அதில் நடித்தவங்க அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாத்தையும் பற்றி பேசும்போது அவங்க சந்தோஷத்தை பார்க்குறது மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்தது. கூடிய சீக்கிரம் உங்களுக்கெல்லாம் வந்து பெரிய திரையிலேயே நீங்கள் செஞ்சு நீங்களும் நிறைவடையணும், உங்களை பார்த்து நாங்களும் நிறைவடையணும். ஆதவனுக்கு அதுக்கு மனதால் இது ஒரு சேவை மாதிரி தான் செஞ்சுருக்காரு அவர். ஆதவன் ஏதோ ஒரு காம்படிஷன் வைக்கிறோம் அப்படின்னு என்கிட்ட வந்து ஒரு வாரம் தான் சொன்னார். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை ஃபோன் பண்ணி இந்த டேட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். முதல்ல சொன்னார் எங்கேயோ ஒரு இடம். நான் சொன்னேன் அங்கெல்லாம் அவ்வளோ தூரம் வருவாங்களான்னு சந்தேகமாக இருக்குப்பா, அவ்வளோ தூரத்தில் கொண்டு வைக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் சென்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வச்சாப்புல. அதுக்கப்புறம் படத்தை கொண்டு வந்து கடைசியில் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாப்புல 3 நாளைக்கு முன்னாடி. இல்லை அப்போவே வாங்கி உடனே 10 படத்தையும் லைனாக பார்த்துட்டேன். அப்புறம் அதில் ஏதோ ஒரு சின்ன டவுட் இருக்குன்னு சொல்லி தான் ஃபோன் பண்ணி அசிஸ்டண்ட்கிட்ட கொஞ்சம் கேளுப்பா அப்படின்னு சொன்னேன். ஸோ எனக்கு படம் பார்க்கும்போது திருப்தியாக இருந்தது. என்னென்ன சேனலில் எப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ எல்லாத்துக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் மாதவனுக்கு இவ்வளோ தூரம் எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு உண்டாக்கி கொடுத்ததுக்காக என்னுடைய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.